நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபருக்கு நன்றி சொல்லிட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். நம்ம சேனல் 2000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டி போயிடுச்சு. அதுக்கு ஆதரவு அளிச்ச அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் மிக்க நன்றிகள். கூடிய சீக்கிரம் நம்ம சேனல் 20,000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டி போகுன்ற நம்பிக்கை இருக்கு. அதுக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்களும், நம்ம சேனல்ல இப்பதான் புதுசா பாக்குற நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது இன்னும் எனக்கு எல்ஐசி பத்தின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு உத்வேகமா இருக்கும். இன்னைக்கு வீடியோல ஜீவன் லேப் பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை பார்த்து ஒரு நல்ல பாலிசியை சூஸ் பண்றது அப்படின்ற விவரங்களை பார்க்கலாம். ரீசெண்டா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கால் பண்ணியிருந்தாரு. அவர் ஆல்ரெடி அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட பாலிசி எடுத்துட்டு செகண்ட் ஒப்பீனியன் கேட்கறதுக்காக என்னைய கன்சல்ட் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலா அவரு எடுத்த பாலிசி அவருக்கு பிடிக்கல. ஸோ அவருக்கு அடுத்ததா பணம் கட்டவும் மனசு இல்லை. ஸோ நான் உங்ககிட்ட கேட்டுக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோளே இது மட்டும்தான். எல்ஐசி பாலிசி உங்களுக்காக எடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்காகவோ இல்ல உறவினர்களுக்காகவோ ஏதோ ஒரு எல்ஐசி ஏஜென்ட் உங்ககிட்ட பாலிசி கேட்டாரு அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு பாலிசி எடுக்காதீங்க. அந்த பாலிசி உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் சரியானதா, அந்த பாலிசியோட பயன்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமா அப்படின்றத பார்த்து நீங்க சூஸ் பண்ணுங்க. ஒரு எல்ஐசி பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணணும், ஒரு எல்ஐசி ஏஜென்ட் கிட்ட நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்டு கிளாரிஃபை ஆயிக்கணும் அப்படின்ற வீடியோவை நம்ம சேனல்லையே நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைம் இருந்தா அதையும் செக் பண்ணி பாருங்க. எல்ஐசி பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி கட்டாயம் அந்த பாயிண்ட்களை நீங்க உங்களுடைய எல்ஐசி ஏஜென்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இருக்கணும். ஓகே, விரிவா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க குறிப்பிட்ட அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி மாசம் மாசம் உங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃபர்தரான டீட்டெயில்ஸ் சொல்றேன். இது ஒரு சின்ன தகவல் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, எனக்கு கால் பண்ணாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அவருடைய உதாரணத்தை வச்சு இந்த வீடியோவை கொண்டு போகலாம். அவருக்கு வயசு 27. அவர் மாசம் ஒரு 1000 ரூபாய் பிரீமியம் கட்டுற மாதிரி ஜீவன் லேப் பாலிசி ஒண்ணு எடுத்திருக்காரு. 21 வருஷம் டேம் எடுத்திருக்காரு. அவருடைய சம்மர் பாத்தீங்கன்னா 2 லட்சம். 21 வருஷம் டேம், 15 வருஷம் பணம் கட்டணும். அப்ராக்சிமேட்டா இந்த 15 வருஷம் அவர் 1,82,000 ரூபாய் கட்டியிருப்பாரு. ஒரு தோராயமா 21 வருஷம் முடிவுல அவருக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் 4,04,000 ரூபாய் கிடைக்கும். அந்த பிளான் இப்படித்தான் ஒர்க் ஆகும். அவர் ஒவ்வொரு வருஷமும் 12,440 ரூபாய் பிரீமியம் கட்டுவாரு. ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு போனஸ் அப்ராக்சிமேட்டா ஒரு 8,800 ரூபாய் ஆட் ஆகிக்கிட்டே வரும். 15 வருஷம் அவர் பணம் கட்டுவாரு, அந்த 12,440 ரூபாய். அந்த 15 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேலன்ஸ் ஒரு 6 வருஷம் அவரு பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பேலன்ஸ் இருக்க 6 வருஷத்துக்கும் 8,800 ரூபாய் போனஸ் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். சுருக்கமா சொன்னா 15 வருஷம் அவரு பணம் கட்டிட்டு 21 வருஷம் அவரு போனஸ் வாங்கிக்கலாம். அப்படி பார்க்கும்போது 21 வருஷம் அவருக்கு ஏதான போனஸ் தொகை பிளஸ் சம்மர் ஷூட் பிளஸ் ஃபைனல் எடிஷன் போனஸ், இது மூணும் சேர்ந்து 4,04,000 ரூபாய் அவருக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஒருவேளை அவர் அந்த பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே என்னை கன்சல்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவருடைய வயசுக்கும் அவருடைய வருமானத்துக்கும் நான் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு 2 சஜஷன் கொடுத்திருப்பேன். அதாவது 21 வருஷம் ஜீவன் லேப்ல டேம் எடுக்கிறதுக்கு பதிலா 25 வருஷம் டேம் எடுத்துருங்க. அப்படி எடுக்கிறது மூலியமா கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே நீங்க சேவ் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னா, இந்த டேபிள் பாருங்க. 21 வருஷம் டேம் எடுத்தா என்ன பெனிஃபிட், 25 வருஷம் டேம் எடுத்தா என்ன பெனிஃபிட் அப்படின்றத நான் விவரிச்சிருக்கிறேன். டேம் 21 வருஷம், அந்த சைட்ல 25 வருஷம். பிபிடி அதாவது பணம் கட்டக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா 21 வருஷம் டைமுக்கு 15 வருஷம் பணம் கட்டணும், 25 வருஷம் டைமுக்கு 16 வருஷம் பணம் கட்டணும். பிரீமியம் பாத்தீங்க அப்படின்னா 21 வருஷம் டைமுக்கு மாசம் 1,050 ரூபாய் அவரு பிரீமியம் கட்டுவாரு. அதே 25 வருஷம் டைம் எடுத்தாருன்னா மாசம் 1,110 ரூபாய் பிரீமியம் கட்டுவாரு. ஒரு 60 ரூபாய் தான் மாசம் அவரு எக்ஸ்ட்ரா சேமிக்கிறாரு. அதனால எவ்வளவு ரிட்டர்ன் அதிகமா கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். போனஸ் 21 வருஷம் டைம் எடுத்தவங்களுக்கு 8,800 ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் அப்ராக்சிமேட்டா ஆட் ஆகிட்டே இருக்கும். அதே 25 வருஷம் டைம் எடுத்தவங்களுக்கு 11,750 ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் அடுத்த 25 வருஷத்துக்கு ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபைனல் எடிஷன் போனஸ் 21 வருஷம் டைம் எடுத்தவங்களுக்கு 20,000 ரூபாய் ஃபைனல் எடிஷன் போனஸ் கிடைக்கும்.
அதுவே 25 வருஷம் டேர்ம் எடுத்தவங்களுக்கு 1,12,500 ரூபாய் ஃபைனல் எடிஷன் போனஸா கிடைக்கும். டோட்டலா அவர் கட்டின பிரீமியம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 21 வருஷம் டேர்முக்கு 1,82,000 சம்திங் அவர் பிரீமியம் கட்டுவாரு. அதே 25 வருஷம் டேர்ம் எடுத்தவங்களுக்கு 2,09,000 ரூபாய் பிரீமியம் கட்டி இருப்பாரு. அவருக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அப்ராக்சிமேட்டா 21 வருஷம் முடிவுல 4,04,000 ரூபாய் ரிட்டர்ன் கிடைக்கும். அதுவே 25 வருஷம் தேர்ந்தெடுத்தவங்களுக்கு 6,56,000 ரூபாய் மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். ஸோ நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க. மாசம் ஒரு 50 ரூபாய் தான் அதிகமா அவர் கட்டுறாரு. அதனால அவருக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் ரூபாய் அதிகமா அவருக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்குது. ஸோ என்ன கன்சல்ட் பண்ணியிருந்தாருன்னா நான் இந்த பிளானை தான் 25 வருஷம் டேர்ம் தான் அவரை எடுக்க சொல்லியிருப்பேன். அடுத்ததா ஒண்ணு அவருடைய வருமானத்தை பத்தி சொன்னாரு. அவர் இது வரைக்கும் எந்த சேவிங்ஸும் பண்ணல. ஸோ அவருக்கு ஒரு 30,000 ரூபாய் வருமானம் கிடைக்குது. ஸோ அவர்கிட்ட நான் வந்து நீங்க மாசம் 1000 ரூபாய் கட்ட வேணாங்க, மாசம் 2,000 ரூபாய் கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு 2,000 ரூபாய் கட்டுறது எல்ஐசியில ரொம்பவுமே சாதாரண விஷயம்தான். அதே அவர் 2,000 ரூபாய் கட்டினாருன்னா என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதையும் இந்த சார்ட்ல நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த பிளான்ல ரெண்டுமே 25 வருஷம் டேர்ம் தான். பிபிடி ரெண்டுமே 16 வருஷம் தான் பணம் கட்டணும். மாசம் 1000 ரூபாய் கட்டுறவங்களுக்கு 2.5 லட்சம் ரூபாய் சம்மர் ஷூடு. அதே மாசம் 2,000 ரூபாய் கட்டுறவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் சம்மர் ஷூட். அதே மாதிரி போனஸும் பாத்தீங்கன்னா 11,750 ரூபாய் 1000 ரூபாய் கட்டினா போனஸ் கிடைக்கும். அதுவே 2,000 ரூபாய் பிரீமியம் கட்டுறவங்களுக்கு 23,500 ரூபாய் போனஸ் கிடைக்கும் அடுத்த 25 வருஷத்துக்கு. ஃபைனல் எடிஷன் போனஸ் மாசம் 1000 ரூபாய் கட்டினா 1,12,500 ரூபாய் கிடைக்கும். மாசம் 2,000 ரூபாய் கட்டினா 2,25,000 ரூபாய் கிடைக்கும். அப்ராக்சிமேட்டா அவங்க எவ்வளவு பிரீமியம் கட்டியிருப்பாங்க அப்படின்னா 2,09,000 ரூபாய் மாசம் 1000 ரூபாய் கட்டினா மொத்தமா கட்டியிருப்பாங்க. அதே மாசம் 2,000 ரூபாய் கட்டினா 3,77,000 ரூபாய் டோட்டல் பிரீமியம் அவங்க கட்டியிருப்பாங்க. கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் கட்டுறவங்களுக்கு 6,56,000 ரூபாய் ரிட்டர்ன் கிடைக்கும். அதுவே மாசம் 2,000 ரூபாய் கட்டினாங்கன்னா 13,12,500 ரூபாய் அப்ராக்சிமேட்டா அவங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்டா கிடைக்கும். ஸோ மாசம் ஒரு 1000 ரூபாய் அதிகமா கட்டுறதுனால அவங்களுக்கு கிட்டத்தட்ட 6,56,000 ரூபாய் அதிகமான மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்குது. ஸோ அவர் இருக்கிற பொசிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷமே அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்து 2,000 ரூபாய் ஹைக் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் அவங்களுக்கு ஒரு பேர்டனா இருக்காது. ஓகே, சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா 27 வருஷம் டைம் எடுக்கிறதுக்கு பதிலா 25 வருஷம் டைம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் அதிகமான மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்குது. அதுவே மாசம் 1000 ரூபாய் கட்டுற இடத்துல மாசம் 2,000 ரூபாய் உங்களால முடிஞ்சதுன்னா கட்டினீங்க அப்படின்னா 6,56,000 ரூபாய் அதிகமான மெச்சூரிட்டி அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்குது. இதே பாத்தீங்க அப்படின்னா எஃப்டி, ஆர்டி, ஷேர்ஸ், இக்விட்டிஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி உங்களோட இன்சூரன்ஸ் பிரீமியத்தை கம்மி பண்ணலாம், எப்படி உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து இன்னும் அதிகப்படுத்தலாம் அப்படின்றத நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைம் இருந்தா அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க கட்டக்கூடிய பணத்தை எந்த விதத்துல எங்க முதலீடு எப்படி செய்யணும் அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் கம்மியா கிடைக்குதா அதிகமா கிடைக்குதா அப்படின்றது ஒரு தெரியும். ஸோ எந்த ஒரு முதலீடு செய்யறதுக்கு முன்னாடியும் அந்த பாலிசியை பத்தின முழு விவரங்களை அந்த எல்ஐசி ஏஜென்ட் கிட்ட தெளிவா கேட்டுருங்க. உங்களுக்கு எல்ஐசி பாலிசி தேவைப்பட்டுச்சுன்னா என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட், என்னுடைய ஏஜென்சிக்கிலேயே உங்களுக்கு ஒரு எல்ஐசி பாலிசி எடுத்து கொடுக்குறேன். மேலும் எல்ஐசி பாலிசி சம்பந்தப்பட்ட அனைத்து சேவைகளையும் நான் முன்ன நின்று உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். எல்ஐசி பாலிசி எடுக்கிறது இப்போ ரொம்பவுமே சிம்பிள் தான். ஒரு ஆதார் கார்டோட லிங்கான மொபைல் நம்பரும் இருந்தா போதும். எங்க இருந்தாலும் ஒரு 18 நிமிஷத்துல உங்களுக்கு ஒரு பாலிசியை உங்க கையில என்னால கொடுக்க முடியும். ஸோ தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பத்தின நிறைய குறைகளை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபைனலா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க எல்ஐசி சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு. முன்னாடியே சொல்ற மாதிரி லம்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாசம் மாசம் ஒரு ரெகுலர் இன்கம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கும் என்னைய கான்டாக்ட் பண்ணுங்க. நான் ஃபர்தரா அடிஷனல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.